பாப்பா வந்து டியூஷன் போயிருக்கா. அவள் வர்றதுக்குள்ளே நாம் துளசி மாடை ரெடி பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்போம். இப்போ ஃபஸ்ட்டு சாங்கியத்துக்காக மஞ்சள் வந்து அது உள்ள லைட்டாக போட்டு விடுவோம். ரொம்ப பக்தியாக இருக்கணும் இல்லைங்களா? அதனால் மஞ்சள் லைட்டாக போட்டிருக்கோம். இப்போ நாம் இந்த மஞ்சள் குங்குமத்தை சாமிக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் துளசி வைக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், குங்குமம் வச்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர் போகிற வழியில் ரொம்ப அழகாக இருந்துச்சுன்றதுக்காக வாங்கினோம். ப்ரீ பிளான் எதுவுமே கிடையாது. பார்க்கையில் ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதனால் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதை நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ குங்குமம் வச்சிடலாம். மஞ்சள் வச்சாச்சு. அடுத்தது குங்குமம். ஒயிட் கலர்ன்றதால ஒன்றே ஒன்று வச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ போயிட்டு மண் கொட்டி துளசி வைக்கலாம். மண் கிடையாது, செம்மண் ப்ளஸ் உரம் ரெண்டும் கலந்துருக்கு. இப்போ இதில் போட்டுருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கருந்துளசி. இங்கே தான் எங்கள் ஊர்லேயே வாங்கினது. மருத்துவ குணம் வாய்ந்தது, கடவுளுக்கு ரொம்ப நல்ல விஷயம் இது. ஸோ இதை கட் பண்ணி இப்போ அது உள்ள வச்சிடலாம். இப்போ வந்து உள்ள வச்சிடலாம். ஸ்டாப் பண்ணு. போதும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்து இதில் தண்ணி ஊற்றிடலாம். இருந்த மஞ்சளை வந்து தண்ணியும் போட்டு கரைச்சாச்சு. இப்போ இதை லைட்டாக தெளித்து விட்டுருக்கோம். எப்போ செடி வச்சாலும் தண்ணி நிறைய ஊற்றுங்க. டெய்லி காலையிலையும் சாயந்தரமும் தண்ணி ஊற்ற மறக்காதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்,